ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, மறுபடியும் உங்களை சந்திக்க என் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி வாயிலாக ஒரு சந்தர்ப்பத்தை தந்தாரே. என் ஆண்டவரை நன்றி நிறைந்த இதயத்தோடு துதிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, சென்ற நாட்களிலே உங்களோடு ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமேயானால், ஒரு தேவ பிள்ளை ஜெபத்தினாலே என் ஆண்டவர் சந்தோஷப்பட வேண்டுமேயானால், என் ஆண்டவர் பிரியம் கொள்ள வேண்டுமேயானால், அந்த தேவ பிள்ளை, அந்த ஜெபிக்கிற தேவ பிள்ளை எப்படிப்பட்ட குணாதிசயங்களை உடையவளாக இருக்க வேண்டும் என்கின்ற காரியத்தை குறித்து சென்ற நாட்களிலே நான் உங்களோடு தொடர்ந்து பேசினேன். இன்றைக்கு கூட ஆண்டவரே, நான் என்ன செய்தியை சொல்ல வேண்டும் என்று என் ஆண்டவர் சன்னிதானத்திலே நான் ஜெபித்த போது, ஆண்டவர் அதே செய்தியை தொடர்ந்து 2 குறிப்புகளை என்னுடைய இருதயத்திலே பாரப்படுத்தினார். ஆக இந்த நாளிலும் அருமையானவர்களே, அதே செய்தியை நான் தொடர்ந்து 2 குறிப்புகளை உங்களுக்கு முன்னாலே வைக்கலாம் என்று நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆக அருமையானவர்களே, இந்த செய்தியை ஆசீர்வதிக்க, இந்த செய்தி கேட்கிற உங்களுக்கு பயனுள்ள செய்தியாக மாற ஒரு மகாபெரிய ஆமென் எழுப்புதலின் உணர்வுகள் உங்கள் இருதயங்களுக்குள்ளே உருவாக, உங்களுடைய வாழ்க்கையின் பகுதிகளிலே அதற்கு எதிராக இருக்கிற சகல எதிர் சத்துவங்கள் அப்புறப்பட்டு போக, அருமையானவர்களே, ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நாம் நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். எந்த நாளிலும் ஆண்டவரே, நீர் அந்த செய்தியை தொடர்ந்து சொல்ல அடிமையை பாரப்படுத்தினீரே, நன்றியோடு துதிக்கிறேனப்பா, நன்றியோடு துதிக்கிறேன். இதை எப்படி சொல்ல வேண்டும், நீர் தந்த பாரத்தை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களிலே எப்படி ஆண்டவரே தேவனை ஊட்ட வேண்டும் என்பதை என் ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். ஆக இந்த வார்த்தைகளோடு நீர் ஆண்டவரே இடைவிட வேணுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே இந்த செய்தியை கேட்டு அவருடைய வாழ்க்கையிலே இந்த காரியங்களை பின்பற்றி ஜெபிக்கிறவர்களாக மாறட்டும். கர்த்தர் மகிமைப்படும். எதிர்பார்ப்போடு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் விடுவியும், ஆசீர்வதியும், காத்து கொள்ளும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைய செய்திக்கு 2 குறிப்புகளை வைத்து நான் உங்களுக்கு முன்னாலே நின்று கொண்டிருக்கிறேன். ஆக நீங்கள் நினைக்கலாம், அருமையானவர்களே, இந்த ஆள் வேத புஸ்தகத்தை திறக்காமலே பேசிகிட்டே இருக்கிறாரே அப்படின்னு. மன்னிக்கவும் அருமையானவர்களே, இந்த உணர்ச்சி எனக்கும் இல்லாமல் இல்லை. ஆனாலும் சரியாக கண் பார்வை வேத வசனங்களில் வாசிப்பதற்கு இருக்கிற வேதாகமத்திலே எனக்கு சரியாக பார்வை இல்லாத காரணத்தினாலே வசனங்களை நான் எழுதி வைத்து வாசிக்கிறேன். ஆக இந்த காரியத்தை தயவுகூர்ந்து எங்கள் பொறுத்து கொள்ள வேணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம் அருமையான தேவ பிள்ளைகளே. யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தை, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் புதிய காரியங்களை உங்களுக்கு ஆண்டவர் சொல்வதற்கு என்ன பாரப்படுத்தல் அருமையானவர்களே. நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை என் ஆண்டவர் கடினமான காரியங்களை அல்ல, நம்மாலே செய்ய முடிந்த காரியங்களை ஒரு தேவ பிள்ளை செய்தாக வேண்டும் என்கின்ற பாரத்தோடு அடிமையோடு இந்த காரியங்களை கர்த்தர் பேசுவதற்காக ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார் அருமையானவர்களே. ஆகவேதான் நான் இந்த காரியங்களை உங்களுக்கு முன்னால் துணிவோடு நின்று பேசி கொண்டிருக்கிறேன். பாருங்க,
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இந்த காரியத்தை அருமையானவர்களை யாத்திராகம புஸ்தகம் 20வது அதிகாரம் 12வது வசனத்தோடு ஆண்டவர் நிறுத்தி விடவில்லை. தொடர்ந்து வேதத்தை நாம் வாசிக்கிற போது வேதத்தின் பல பகுதிகளிலும் இந்த காரியத்தை எழுதியிருக்கிறதை நம்மால் வாசிக்க முடியும். அருமையானவர்களே, சில பகுதிகளை மட்டும் உங்களுடைய நினைவுகளுக்குள்ளே நான் கொண்டு வர விரும்புகிறேன். உபாகமும் 5வது அதிகாரம் 16வது வசனம், மத்தேயு 15வது அதிகாரம் 4வது வசனம், அதே மத்தேயு 19வது அதிகாரம் 19வது வசனம், மார்க் எழுதிய சுவிசேஷம் 7வது அதிகாரம் 10வது வசனம், அதே மார்க் எழுதிய சுவிசேஷம் 10வது அதிகாரம் 19வது வசனம், லூக்கா 18:20, எபேசியர் 6:3 ஆக வேதத்தின் ஆதி முதல் அந்தம் வரையிலும் நான் வேதத்தை புரட்டுகிற போது தகப்பனையும் தாயையும் கனம் பண்ண வேண்டும் என்கின்ற சத்தியத்தை நாம் மறந்து போகக்கூடாது என்று ஆவியானவர் இங்கே தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காரியத்தை நான் உங்களுக்கு முன்னாலே வைக்கிற போது நீங்கள் ஆமே, நாங்கள் யாரும் தாய் தகப்பனை கனம் பண்ணாத ஆளுகளா, இந்த அண்ணாச்சி இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்னு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். காரணம், ஆண்டவர் என்னை பாரப்படுத்திய காரணத்தினாலே இந்த காரியத்தை உங்களுக்கு முன்னாலே நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, நம்மில் எத்தனை பேர் நம்மை பெற்ற தாய் தகப்பனை கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம்? இந்த கேள்வி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மில் பலரும் நம்முடைய தாய் தகப்பன்மாரை கனம் பண்ண வேண்டிய விதத்திலே கனம் பண்ணவில்லை. ஒத்துத்தான் ஆகணும். அருமையான தேவ பிள்ளைகளே, பலரும் சில உதவிகளை செய்கிறோம் கடமைக்காக. அந்த பெற்ற அருமையானவர்களே அந்த பாவத்திற்காக. அல்லேலூயா. ஆக சிலர் அதை கூட செய்வதில்லை, அதை கூட செய்வதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சில பெற்றோரை வயசானவங்களை சில வீடுகளுக்கு போகிற நேரத்தில் அந்த வயசானவங்க நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு லிமிட், இம்மட்டும் வா, மிஞ்சி வராது. அதே போல் அவங்களுக்கு ஒரு ரூம் இல்லது அவங்களுக்கு ஒரு பகுதி, அதை விட்டு அவங்க வெளியே வரக்கூடாது. ஒரு பிரசங்கர் வந்திருக்காரு, இல்லை ஒரு தேவ மனுஷன் வந்திருக்கான், அவனோட வந்து அவனை பார்க்கணும், அவனை பேசணும். அவங்க அந்த முண்டி அடித்து அந்த இடத்துல இருந்து, அவங்க இருக்க இடத்துல இருந்து நம்ம எப்படியாவது பார்க்கணுன்னு அவங்க எடுக்க ட்ரையல் எல்லாம் இதெல்லாம் அனுபவத்தோடு பேசுகிறான். அருமையானவர்களே, மிகுந்த வேதனைக்குரிய காரியம். குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அவங்க அடங்கி இருந்தாகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. மாத்திரம் இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே, பலரும் எல்லாம் சேரும், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் செய்கிறோம். ஆனால் அந்த பெற்றோரோட நம்ம நேரம் எடுக்கிறது இல்லை. அதுவும் ஒரு கனம் பண்ணுகிற காரியம். வயசான பெற்றோர் அருமையானவர்கள் வீட்டுக்குள்ள அடங்கி கிடப்பாங்க. நாம் வேலைகளுக்கு போகிறார்கள், தொழில் செய்ய போகிறார்கள், அதெல்லாம் சரிதான். நீங்கள் கேட்கலாம், இன்றைக்கு இருக்கிற இந்த நிலையிலே சூழ்நிலையிலே நாங்கள் விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறோம், அதுக்கு கூட எங்களுக்கு டைம் பத்தலை, அதுக்கு மேலே இந்த வயசானவங்களோட நாங்கள் எவ்வளோ நேரம் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக நிச்சயமாக அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை பெற்றவர்கள் வயதானவர்கள் வீட்டை விட்டு வெளியே போக முடியாத சூழ்நிலையில் வீட்டுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களோடு நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த வேணும். நம்ம கூட இருந்து அவங்கள்ட்ட பேசிட்டு அப்படியே அம்மாவுக்கு ஒருக்க தடவிட்டு அப்பாட்ட அப்படியே சந்தோஷமாக அப்படியே பேசிட்டு அப்படியே ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டைமை எடுப்போம்னு சொன்னால் நிச்சயமாக அவங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும். அவங்களுடைய இருதயம் நம்மை ஆசீர்வதித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நான் இந்த காரியங்களை அனுபவத்தோடு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இது மாத்திரம் இல்லை அருமையானவர்களே, சில ஒரு குறிப்பிட்ட வயசு வந்த பிறகு
வயதானவர்களை பார்ப்பதற்கு கஷ்டம், பராமரிப்பதற்கு கஷ்டம் அப்படின்னு அவங்கள்ட்ட வசதிகள் இருக்கும். வசதியானவங்க அப்படி காப்பகங்களை தேடி அப்படியே கொண்டு சேர்த்துருவாங்க. இவங்க வீட்டில் எல்லா வசதியும் இருக்கும், எத்தனையோ சர்வன்ட் இருப்பாங்க. அருமையானவர்கள் குறை சொல்லன்னு யாரும் தயவு கூர்ந்து என்னை குற்றம் காணாதீர்கள். என் இருதயத்திலே தந்த உணர்வுகளை நான் உங்கள் முன்னாலே வைத்துத்தான் ஆக வேண்டும். இல்லாத கர்த்தர் என்னோடு கணக்கு கேட்பார். வீட்டில் எல்லா வசதியும் இருக்கும், சர்வன்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அருமையான தேவ பிள்ளைகளே. ஆனாலும் அந்த வயதான பெற்றோர் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத அவங்க விரும்ப மாட்டாங்க. அப்படி கொண்டு அருமையானவர்களே காப்பகங்கள் அப்படி கொண்டு சேர்த்துருவாங்க. அவங்க அங்கே எவ்வளவு டிமாண்ட் பண்ணாங்களோ பணம் அதெல்லாம் அவங்க கொடுத்துருவாங்க. அப்படி அவங்க கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற அநேகர் உண்டு அருமையான தேவ பிள்ளைகளே. சிலர் வேறு வழி இல்லை, பெற்றோரை கவனிக்க வேறு வழியே இல்லை, ஆக பெற்றோருக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால இதே போல காப்பகங்களுக்கு பெற்றோரை கொண்டு சேர்த்து விடுவார்கள். அவர்களை கர்த்தர் மன்னிப்பார் அருமையானவர்களே. வேறு வழி இல்லாமல் பெற்றோர்களை பராமரிக்க வேறு வழியே இல்லை அப்படின்ட்டு கொண்டு சேர்ப்பார்கள். அவர்களை கர்த்தர் அருமையான தேவ பிள்ளைகளே மன்னிப்பார். ஆனால் வசதி எல்லா சூழ்நிலையும் இருந்தும் பெற்றோர் அப்படியே நான் அனாதை தான் சொல்லுவேன். காப்பகமாக இருந்தாலும் கொண்டு சேர்க்குறாங்களே, அவங்கள ஆண்டவர் நிச்சயமா அவங்களோட ஆண்டவர் கொஸ்டின் பண்ணுவார் நிச்சயமா. அதுக்கு மேலே அந்த வார்த்தையை நான் சொல்ல விரும்பல அருமையானவர்களே. அல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்னால நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு வயதான தாய் என்னோடு பேசி அந்த வார்த்தைகள் இன்றைக்கு என் காதுகளுக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கிறது. பாருங்க, ஒரு வசதியான குடும்பத்தில் உள்ள ஒரு அம்மா, எல்லா வசதியும் இருக்குது. நான் பெரிய டீட்டெயில்ஸை சொன்னால் அந்த ஃபேமிலியை நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க. அதனால் நான் அது சொல்ல நான் விரும்பல, அது ஒரு பிரசங்கிக்கு அழகல்ல. ஆனாலும் அருமையானவர்களே, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. அந்த அம்மா ஒரு காப்பகத்தில் இருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அம்மாவை மாதத்தில் ஒரு தடவை நாங்கள் போய் சந்திப்போம். சந்தித்து அந்த அம்மாவுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க. எங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட நாள். நானும் அருமையான சகோதரன் ஜோசப் என்னோட அப்படியே அந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் தான் அந்த ஊழியத்தை செய்துகிட்டே இருந்தோம். பாருங்க, அப்படி ஒவ்வொரு நாளும் எங்களை ரொம்ப சந்தோஷமாக எங்களோட பேசி எங்களுக்காக அந்த அம்மாவும் ஜெபம் பண்ணுவோம். இப்படியாக இருந்த ஒரு நாளில் அந்த அம்மா எங்களை பார்த்து அவங்க இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்தினார்கள். எப்படி? அவங்களுக்கு வீட்டில் எல்லா வசதிகளும் உண்டு என்பதை நாங்களும் அறிந்திருக்கிறோம். சர்வன்ஸு இல்லை வேறு என்னென்ன உண்டோ அத்தனையும் இந்த அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த அம்மா சந்தோஷமாக அந்த வீட்டில் தங்கி இருக்கும்படியாக நிறைவேற்ற வேண்டிய எல்லா சூழ்நிலையும் அந்த வீட்டில் உண்டு. அப்படியெல்லாம் இருந்த பிறகும் அந்த அம்மாவை கொண்டு இந்த அநாத சாலையில் இந்த காப்பகத்தில் வைத்தாங்களே, இந்த காரியத்தை என் ஆண்டவர் இந்த அம்மா எங்களோட பேசு, என் கையை பிடிச்சி வச்சுட்டு பேசு, மக்களே என்னை கொண்டு இந்த அநாத சாலையில் வைத்து நான் இங்கிருந்து படுகிற வேதனைகள், நான் வேதனை ஒன்றும் இல்லை, என் பிள்ளைகளை காண முடியலையே, என் பேர பிள்ளைகளோட பேச முடியலையே, ஐயோ அவங்களோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ண முடியலையே அப்படின்னு அந்த ஏக்கம். அதுதான் அதெல்லாம் அந்த காப்பகம் ரொம்ப வசதியான காப்பகம், ஒரு கவலையும் இல்லாத காப்பகம் தான். ஆனால் அந்த ஏக்கம் அந்த அம்மாவுக்கு மனசுக்குள்ளே. அப்போ அந்த அம்மா சொல்லுவே, நான் இங்கிருந்து என் பிள்ளைகளை நினைத்து அப்படியே நான் சந்தோஷப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஒரு நாள் நான் ஏக்கமோ துக்கமோ படுதில்லை. அப்படி நான் ஏதாவது துக்கப்பட்டா அது அந்த பிள்ளைகளுக்கு கஷ்டமாக போகணுன்றதை நான் புரிஞ்சிருக்கேன். ஆனாலும் இந்த காரியத்தினால ஆண்டவர் துக்கப்பட்டு இந்த அம்மாவை இந்த காப்பகத்தில் வைத்திருப்பதை என் ஆண்டவர் அமேன் துக்கத்தோடு அமேன் பார்த்து என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது கஷ்டத்தை கொடுத்து விடுவாரோ என்று நான் கலங்கி கொண்டிருக்கிறேன். எப்படி இருக்கு தாக்கிய இருதயம்? என்னை இந்த அநாத சாலையிலே வைத்திருப்பதை என் ஆண்டவர் பார்த்து
ஆமென். கோபம் கொண்டு என் பிள்ளைகளுக்கு மேலே ஏதாவது கஷ்டங்களை சாட்டிடுவாரோ அப்படின்ட்டு நான் பயந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இந்த அம்மா சொல்லு. பார்த்தீங்களா, ஒரு தாய்க்கு இருதயத்தை பார்த்தீங்களா? பிள்ளைகளுடைய இருதயத்தில் தாய் வீட்டில் இருக்குது, அவங்க நிலைமைக்கு சரியில்லை, அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு அது ஏற்புடையதா இல்லை, அதனால் வசதியான ஒரு காப்பகத்தில் வச்சிருக்கு. ஆனாலும் இந்த காரியம் ஆண்டோர் பார்வையில் குற்றம் என்பதை இந்த அம்மா உணர்ந்திருக்கு. ஆக இந்த குற்றத்தினாலே ஆண்டவர் இந்த பிள்ளைகளை ஏதாவது தண்டிச்சிருவாரோ அப்படின்னு நான் பயப்படுறேன் மக்களே அப்படின்னு என் கையை பிடிச்சி வச்சுட்டு அப்படியே பேசிச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, சிந்திக்கணும். நம்ம எதிர்பார்க்க அளவில் நம்முடைய பெற்றோர் இருக்க மாட்டாங்க வயசான நேரத்தில். பாருங்க, இன்னொரு இடத்துல ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே கதை பேசுன்னு நினைக்காண்டா அருமையானவரில் ஒரு இண்டஸ்ட்ரியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய அதிகாரி, நான் இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருந்ததுனால அந்த அதிகாரியை நான் அடிக்கடி சந்திப்பேன். சாயங்கால நேரத்தில் அந்த அதிகாரி நான் சந்திக்க போவேன். அவர் அலுவலகத்தில் இருந்து 6 மணிக்கெல்லாம் வந்துடுவார். நான் 7 மணிக்கெல்லாம் அந்த போகிற நேரத்தில் அந்த அதிகாரி அவருக்கு அந்த ஆஃபீஸ் ரூமில் இருந்து ஏதோ ஃபைல் ஏதோ பார்த்துட்டு இருப்பார். அப்போது என்கிட்ட ரொம்ப ஃப்ரீயாக இருப்பார், ரொம்ப அன்பான மனுஷன். அப்போ நான் அவரை போய் பார்த்து சில காரியங்களை பேசுகிற நேரத்தில் அவர் பக்கத்தில் ஒரு பாட்டி இருக்கும். அந்த பாட்டிக்கு அன்றைக்கி 95 வயசு. அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த பாட்டி இவர் அப்படியே எழுதிட்டு இருப்பார், இல்லது ஃபோன் பண்ணிகிட்டு இருப்பார், இவரே அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருக்கும். ஒரு நாளில் எத்தனை நாள் அந்த வீட்டுக்கு அந்த நேரத்தில் போனோம், அத்தனை நாள் அந்த பாட்டி அந்த ஐயா கூட இருக்கும். ஒரு நாள் நான் கேட்டுட்டேன், ஐயா சார், இந்த அம்மா அது என் பாட்டி, எனக்கு பெட் அப்படின்ட்டு அப்படி தோளை கையை போட்டாச்சு. எனக்கு பாட்டி தான் பெட் அப்படின்ட்டு. பாருங்க, நான் கேட்குறேன், எப்படி பாட்டி ஐயா? இவருக்கு அம்மாவுக்கு அம்மா இல்லை, இவருக்கு அப்பாவுக்கு அம்மா இல்லை, இவருடைய மனைவிக்கு அம்மாவும் இல்லை, இவருடைய மனைவியினுடைய பாட்டி. பாருங்க, அவர் சொல்லாரு, இந்த அம்மா என் கூட எல்லாம் இருந்தாச்சுன்னு சொன்னால் எனக்கு இந்த அலுவலக பணிகள் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு மாதிரி மென்டலே ஆயிரும். இந்த அம்மா தான் எனக்கு எல்லாத்துக்கும் எல்லாம். எப்படி இருக்கு? 95 வயசு. பார்த்தா அந்த அப்பியரன்ஸ் எல்லாம் பார்த்தா பரிதாபமாக இருக்கும். ஆனாலும் அருமையானவர்களே, அந்த அதிகாரி அவன் தன்னுடைய வீட்டில் இருக்கிற தான் தனியாக இருந்து வேலை செய்கிற அந்த இடத்துல இந்த அம்மாவோட தான் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்பார் பேவான தேவ பிள்ளைகளே. கதை பேசிட்டு போகிறேன்னு நினைக்காதுங்க. நீதிமொழியுடைய புஸ்தகம் 23வது அதிகாரம் 22வது வசனம். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு, உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. அமே அருமையான தேவ பிள்ளைகளே, தாய் வயது சென்றவளாக உங்களுக்கு ஒரு தாய் கர்த்தர் தந்திருப்பாரே, ஆனால் அது உங்களுக்கு பெரிய பாக்கியமான காரியம். வேதம் என்ன சொல்லுது? உன் தாய் வயது சென்றவள் ஆகும்போது அவளை அசட்டை பண்ணாதே. நிச்சயமா தேவ பிள்ளைகளே, நம்முடைய தாய்மார்களை அப்படியே ஒதுக்குப்புறத்தில் கொல்லப்புறத்தில் கொண்டு பூட்டி போட்டு ஆள் இல்லை நம்ம பெத்த அம்மா. அருமையான தேவ பிள்ளைகளை ஏதோ வீட்டில் ஒரு குறிப்பிட்ட இடத்த கொடுத்து மீதி எங்கே வந்தாலும் இந்த அம்மா நாசம் பண்ணுவாங்க. அவங்க அருமையான தேவ பிள்ளை எந்த கஷ்டத்தோடு, எவ்வளோ பிரச்சனையோடு, எவ்வளோ வேதனைகளோ எல்லாம் சகிச்சு நம்ம இந்த நிலைமையில அப்படியே கொண்டு வந்தாங்க. ஆக ஒரு நாளும் அருமையான தேவ பிள்ளைகளே, பெற்ற தகப்பனுக்கு நாம் செவி கொடாதவர்களாகவும், தாய் வயது ஆகும்போது அவர்களை அருவருத்து தழுகிறவர்களாகவும் இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, இது பெற்ற தாயை பெற்ற தகப்பனை குறித்து ஒரு தேவ பிள்ளை எவ்வளவு கரிசனை உள்ளவளாக இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அடுத்து அருமையான தேவ பிள்ளைகளே, ஹல்லேலூயா, வாசிப்போம். லேவியராகமம் 25வது அதிகாரம் 35வது வசனத்தை. உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையிழைத்து போனானால் அவனை ஆதரிக்க வேண்டும். எத்தனை பேர் ஆதரிக்கிறோம்? நேர்முழங்கால நின்று 2 மணி நேரம் ஜெபம் பண்றோம்.
அருமையான தேவ பிள்ளைகளை எத்தனை ஏழைகள் ஆமே நம்மால பயன்பட்டுருப்பாங்க. சபைக்கு ஒழுங்கா போகிறோம், காணிக்கைகளை கொடுக்குறோம், பெரிய மனுஷன் உள்ள அந்த தோரணை. ஆனால் நம்முடைய உடன்பிறப்புகள், இரத்த உறவுகள் எத்தனை பேர் அருமையானவர்களே கையிழைத்து போன அந்த நம்முடைய உறவு ஆமென் அந்த இரத்த உறவுகளுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறோம். சிந்திக்க வேண்டிய இடம் அருமையானவர்களே. நிச்சயமா நாம் தேவ பிள்ளைகள். ஆண்டவருடைய ஜெபத்தை அங்கீகரிக்க வேண்டுமே ஆனால் அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய தகப்பனை தாயை நாம் கனம் பண்ணுவவர்களாக இருந்தாக வேண்டும். நம்முடைய இரத்த உறவுகளுக்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை நிச்சயமாக செய்தாக வேணும். ஏன் நம்ம அருமையான தேவ பிள்ளைகளே 60 லட்சம் 70 லட்சம் ரூபா மதிப்புள்ள வீடுகளில் இருக்கிறோம். நம்முடைய உடன்பிறப்பு ஏதோ காரணத்தினால ஏதோ காரியத்தினால அருமையான தேவ பிள்ளைகளே இருந்ததெல்லாம் இழந்து ஒரு வீடு கூட இல்லாத நிலையில் இருக்க நேரத்தில் அவனுக்கு ஒரு சின்ன வீடை கட்டி கொடுக்கறது தப்புன்னு கிடையாது, பாவம் ஒன்றும் கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகளை எவ்வளவோ உயர்ந்த நிலைக்கு நேராக நாம் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். படிப்பு வேணும், ஆனால் நம்முடைய உடன் பிறந்த சகோதரனுடைய பிள்ளை ஃபீஸ் கட்ட வழி இல்லை அப்படின்ட்டு வீட்டில் முடங்கி கிடக்குது அறிஞ்சு நம்ம அருமையான தேவ பிள்ளைகளே அவன் செய்த காரியத்துக்கு இதெல்லாம் தான் வேணும் அனுபவிக்கட்டு ஒரு நாளும் சொல்லக்கூடாது என்றதை நாம் செய்தாக வேணும். அருமையானவர்களே, நிச்சயமா உடன்பிறப்புக்கு மாத்திரம் இல்லை, இரத்த உறவுகளுக்கு பாருங்க. நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ பெரிய இடங்களில் கனெக்ஷன், அப்படி திருமண காரியங்கள் நம்ம தேடிட்டே இருக்கோம். எத்தனையோ வருஷம் கல்யாணம் பண்ணி கொடுக்க வழி இல்லாமல் அப்படியே வயதான நம்முடைய உறவுகளுக்கு பிள்ளைகள், உடன் பிறந்த பிள்ளைகள் எல்லாம் வயது அருமையான ஆன நிலையில் வீட்டில் அப்படியே ஏக்கத்தோடு இருக்க பிள்ளைகள் உண்டு. அருமையானவர்களே, இதெல்லாம் நான் சொல்லிவிட்டுறேன், இதெல்லாம் ப்ராக்டிக்கலான காரியங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவர் சன்னிதானத்திலே காத்திருக்கிறோம், இந்த தேசத்திலே ஒரு ஆவிக்குரிய எழுப்புதல் உருவாக வேண்டும் என்று பாரப்படுகிறோம். அந்த பாரம் அருமையான தேவ பிள்ளைகளே என் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமே ஆனால் அது வெறும் முட்டங்கால ஜெபத்தினால இல்லை. நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப், நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நம்முடைய குணாதிசயங்கள் என் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு தேவ பிள்ளை, ஒரு ஜெபிக்கிற ஜெப வீரன் அல்லது ஒரு வீராங்கனை செய்ய வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்தாக வேண்டும். இல்லது குற்றம் ஆண்டவர் பார்வையிலே. அல்லேலூயா. அதிகமாக பேச நாம் விரும்ப அருமையான தேவ பிள்ளைகளே. அடுத்து வாசிப்பு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆதியாகமம் புஸ்தகம் 9வது அதிகாரம் 20, 21, 22, 23 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறிகொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியில் இருந்த தன் சகோதரர் இருவருக்கு அறிவித்தான். அப்பொழுது சாமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நோவா திராட்சரசத்தின் வெறி தெளிந்து விழித்தபோது தன் இளைய குமாரன் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாய் இருப்பான் என்றான். பாருங்க, இங்கே பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியின் ஒரு பகுதியை உங்களுக்கு முன்னாலேயே வாசித்தேன். காரியம் அருமையான ஒரு தேவ பிள்ளைகளே, நீதிமான், உத்தமன், தேவனுக்கு பயந்தவன் என்று பெயர் பெற்ற அந்த நோவா இப்போ என்ன செய்கிறாரு? அந்த நீதிமான் அருமையான தேவ பிள்ளைகளே திராட்சை ரசத்தை அதிகமாக குடித்து அப்படியே கிக்கு அப்படியே அப்படியே வந்து வீட்டில் அப்படியே விழுந்து கிடக்கிறான் மனுஷன். எப்படி
வீழ்ந்து கிடக்கிறவனுக்கு அந்த ஆடை விலகி கிடக்கிறது. இந்த காரியத்தை வீட்டுக்குள்ளே வந்த சின்ன மகன், இளைய மகன், செல்ல மகன், யாரு கானானுக்கு சொந்தக்காரன் அப்படின்ட்டு வேதத்தில் வாசிக்கணும் பார்க்குறான். அவன் பார்த்து அருமையான தேவ பிள்ளைகளே அவனுக்கு ஒரே வெறுப்பாக போச்சு. அப்படியே இந்த வெறுப்பை அப்படியே கொண்டு தன்னுடைய மூத்த சகோதரர் இருவருக்கும் சொல்கிறான். அப்படியே அவங்க அதை அறிஞ்ச உடனே அருமையானவர்களே ஒரு வஸ்திரத்தை எடுத்து 2 பேரும் தோளில் அப்படியே விரித்து அப்படியே தகப்பனுக்கு முன்னால் முகம் பார்க்கக்கூடாது, தகப்பனுடைய நிர்வாணத்தை பிள்ளை பார்க்கக்கூடாது என்பது இஸ்ரவேலின் அப்படியே அந்த நியதி. அதனால அதில் இருந்து அப்படியே தங்களை காப்பாற்றுவதற்காக இந்த அவமானத்தை மூடணும்னு பின்னால் அந்த துணியை போட்டாங்களாம். இந்த காரியத்தை நோவா தேவ மனுஷன் அவன் அந்த எலும்பு நேரத்தில் கேள்விப்படுவான். நீ இப்படி வஸ்திர வேலை கிடந்தா உன் சின்ன மகன் அப்படியே அவன் அந்த நேரத்தில் பார்த்தான்னா உன்னை அப்படியே போய் தன்னுடைய சகோதரமாட்டு சொல்லி சகோதரமார் மூடினாங்க. அப்படின்னு இவனுக்கு ஒரே கோபம் எப்படி, ஐயோ என் சின்ன மகன் என் நிர்வாணத்தை பார்த்தா என்ன செய்திருந்திருக்கணும், மூடி இருந்திருக்கணும். அவன் மூடாது மாத்திரம் இல்லை, அவன் தன்னுடைய உடன்பிறப்புகள்கிட்ட போய் இந்த காரியத்தை சொல்லி என்னை அவமானப்படுத்தினானே அப்படின்னு கோபம் கொண்டு என்ன செய்தான் தெரியுமா? அந்த மனுஷன் சபித்தான். பயங்கரமான வார்த்தைகளால் சபித்தான். அருமையானவர்களே, ஆக அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே சரித்திர ஆசிரியர்கள் இந்த நோவாவின் இளைய மகன் கானானுக்கு சொந்தக்காரன், தகப்பனுடைய சாபத்தை அவன் தலையில் ஏற்றபடியினாலே சரித்திர ஆசிரியர்கள் கூறுகிறார்கள், இந்த கருப்பின மக்கள் அருமையான தேவ பிள்ளைகளை சமுதாயத்தில் எவ்வளவு அவர்களுக்கு அந்தஸ்து அதிகாரங்களை கொடுத்தாலும் அவர்களை அப்படியே அவர்களை பார்க்கிற பார்வை, வெளிநாடுகள்லாம் போகிற நேரத்தில் நான் இந்த காரியங்களை பார்த்துருக்கேன். அருமையானவர்களே, அவங்களுக்கு அவ்வளோ பெரிய அந்த அங்கீகாரம் எல்லாம் இன்னும் கிடைக்கல. பார்த்தீங்களா? காரணம் என்ன? ஒரு தகப்பனுடைய சாபம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாளும் அருமையான தேவ பிள்ளைகளே, எப்படியாக நாம் மூட வேண்டியதை மூடாமல், மறைக்க வேண்டியதை மறைக்காமல், மாத்திரம் இல்லை, அது வெளியே போய் தூற்றி திரியாமல் இருக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேணும். ஒரு நாளும் மறைக்க வேண்டியதை மறைக்காமல் இருக்கக்கூடாது. சொல்லக்கூடாத காரியங்களை வெளியே சொல்லக்கூடாது. இந்த நாட்களிலே நாம் தேவ பிள்ளைகள், பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்கு பயந்தவர்கள் என்று சிலர் தங்களுடைய காரியங்களை அருமையாக யாரோடும் பகிர்ந்து கொள்ளக்கூடாத முடியாத சில காரியங்களை ஊழியக்காரன் தேவ மனுஷன் நமக்காக ஜெபம் பண்ணுவான், இந்த காரியத்தை அவனோட பேச நம்ம பாரம் கொஞ்சம் தீருவோம் அப்படின்னு அந்த நம்பிக்கையோட அருமையான தேவ பிள்ளைகளே, அந்த விசுவாசத்தோடு சொல்லக்கூடாத சில ரகசியங்களை கூட ஊழியக்காரன் என்று நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். அருமையான தேவ பிள்ளைகள், நான் எப்படி இருக்கணும்? அருமையான தேவ பிள்ளைகளே, காம போலியா நம்ம இருக்கணும். இந்த நாட்களில் அருமையான தேவ பிள்ளைகளே, அது பெருசாக நான் அதை விவரித்து சொல்ல விடுமையில, சில திருமணங்கள் கூட ஊழியக்காரமாருடைய வார்த்தையினாலே நின்று போனதை எனக்கு தெரியும். அதுக்கு மேலே நான் போகலை. மூட வேண்டியதை மூட வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, சொல்லக்கூடாத காரியங்களை வெளியே சொல்லக்கூடாது. அப்படியாக நாம் அருமையான தேவ பிள்ளைகளே இருந்தாக வேண்டும். கர்த்தர் அருமையானவர்களே, அங்கே நோவா அந்த மகனை சபித்தான். இப்போ ஆண்டவர் அவருடைய இரத்த பழியை உங்களிடம் கேட்பேன் அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்வார். வாசிப்பு அருமையான தேவ பிள்ளைகளே, லேவியராகமம் 19வது அதிகாரம் 16வது வசனம். உன் ஜனங்களுக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியாதே, பிறனுடைய இரத்த பழிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். எப்படி? அவனுடைய இரத்த பழியை ஒன்றில் கேட்பேன்னு ஆண்டவர் மறைமுகமாக சொல்கிறார். எப்படி? உன் ஜனத்துக்குள்ளே அங்கும் இங்கும் கோல் சொல்லி தெரியும். இது கோல் தான் அருமையான தேவ பிள்ளைகளே.
எவ்வளோ நம்பிக்கையாக அவங்களோட பேசியிருப்பாங்க. இந்த மனுஷனோட பேசினா ஒரு ஆறுதல் வரும். இவன் தேவ சன்னிதானத்தில் ஜெபம் பண்ணுவான். இவன் அப்படியே போகிற இடங்கள்லாம் இந்த காரியத்தை பறைசாற்றி அப்படியே அந்த குடும்பத்தை அவமானப்படுத்தி விட்டுருவான். ஆகே ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபத்தை என் ஆண்டவர் அங்கீகரிக்க வேண்டுமே. ஆனால் என் ஆண்டவருக்கு முன்னால் அருமையான தேவ மூட வேண்டியவைகளை மூடியாக வேண்டும், மறைக்க வேண்டியவைகளை மறைத்தாக வேண்டும். அதை தூற்றி திரியக்கூடாது, வெளியே சொல்லக்கூடாது. ஆகவே இந்த நாளிலே இந்த 2 குறிப்புகளையும் உங்களுக்கு முன்னாலே வைக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஆக நாம் அருமையானவர்களே, நேரமே சில குறிப்புகளை உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த யோசேப்பு மறக்க வேண்டியவைகளை மறந்தான். அடுத்து இந்த எலியா தீர்க்கதரிசி நினைக்க வேண்டியவர்களை நினைத்தான், இணைக்க வேண்டியவர்களை தன்னோடு இணைத்தான். பாருங்க, அப்படியே அந்த யோசேப்பு தன்னுடைய வருத்தம், தன்னுடைய வேதனை, தன்னுடைய தகப்பன் வீடு, தன்னுடைய காரியங்களை எல்லாம் தன்னுடைய கலத்தில் ஒரு அருமையான பிள்ளை கிடைத்த உடனே அப்படியே மறந்தான், சகோதரர்களை மன்னித்தான். அப்படியே அருமையான தேவ பிள்ளைகளே, எகிப்தின் மிகப்பெரிய அதிகாரியாக உயர்ந்தான். அடுத்து இந்த எலியா பலிபீடத்தை கட்டுகிற நேரத்திலே தன்னுடைய சகோதரர்களை நினைத்தான். அப்படியே யூதாவையும் பென்யமீனையும் நினைத்தான், அந்த பலிபீடத்தோடு இணைத்தான். பாருங்க, அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு தேவ பிள்ளை மறக்க வேண்டியவைகளை மறக்க வேணும், அப்படியே நினைக்க வேண்டியவைகளை நினைக்க வேண்டும், மன்னிக்க வேண்டியவர்களை மன்னித்தாக வேண்டும், இணைக்க வேண்டியவர்களை இணைத்தாக வேண்டும். இன்றைக்கு நாம் பார்த்த காரியம், செய்ய வேண்டியவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்தாக வேண்டும், இல்லது அது குற்றம். அடுத்து மறைக்க வேண்டியவைகளை நாம் மறைத்தாக வேண்டும். தேவ பிள்ளைகள் என்றிருக்கிற நாம், ஜெபிக்கிறவர்கள் என்கின்ற நிலையிலே இருந்து கொண்டிருக்கிற நாம், நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சின்ன காரியங்களை கடைப்பிடிப்போமே. ஆனால் அப்படியே கடைப்பிடித்து ஆண்டவருக்கு முன்னாலே சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை செய்து நம்முடைய நேர்முழங்காலை ஆண்டவருக்கு நேராக நிமிர்த்தி பிடிப்போமே. ஆனால் நிச்சயம் நிச்சயம் இந்த தேசத்திலே ஆண்டவர் கிரியை செய்வது அதி சீக்கிரமாக இருக்கும். ஜெபம் பண்ணுவோமா? நல்ல பிதாவே, மகிமையான கர்த்தாவே, மறுபடியும் உடைய சன்னிதானத்தில் வருகிறேன். ஆண்டவரே, 2 குறிப்புகளை உடைய பிள்ளைகளுக்கு முன்னாலே வைத்தேன். எம்மட்டும் அடிமை பேசினேன் என்று அடிமைக்கு தெரியாது. என் ஆண்டவர் அந்த பாரத்தை பகிர்ந்து கொண்டேன். உம்முடைய பிள்ளைகள் யாரும் ஆண்டவரே இந்த வார்த்தைகளாலே ஆண்டவரே வேதனைப்படக்கூடாது. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கர்த்தர் பேசினார் என்று எடுத்துக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே அப்பியாசமாக மாற்றிக்கொள்ளட்டும். கர்த்தர் மகிமைப்படும். ஆண்டவரே, ஜெபிக்கிற ஜெப வீரர்கள் வீராங்கனைகளோடு என் ஆண்டவருடைய வல்லமையான அபிஷேகத்தை ஊற்றும். ஆண்டவரே, கருபை சூழ்ந்து கொள்ளட்டும். கல்லூரிகளும் பள்ளிகளும் திறந்து கொண்டிருக்கிறது. என் ஆண்டவரே, என் அருமையான ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். என் தேவனே, அக்டோபர் மாதம் 3வது அலை என்கிறார்கள். நிச்சயம் நிச்சயம் 3வது அலை இந்த தேசத்தை அசைக்க முடியாது. கர்த்தர் கூட இருக்கிறேன். தொடர்ந்து ஜெபிக்க கிருபைதாரும். தேவகரம் தாங்கட்டும். எங்களோடு உடைய வல்லமையான அபிஷேகத்தை ஊற்றும். பெரிய காரியங்களை செய்யும். உடைய பிள்ளைகளை என் ஆண்டவர் ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமை எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.